மோசே பிறப்பு தேவனுடைய நேரத்தின் அறிவிப்பு. அன்பான தேவஜனமே, இன்று நான் உங்களிடம் சொல்ல வருவது ஒரு குழந்தையின் பிறப்பு அல்ல, ஒரு தேசத்தின் விடுதலைக்கு விதைக்கப்பட்ட விதை. எகிப்து தேசம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் நசுங்கிக் கொண்டிருந்த காலம். எபிரேய ஆண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அரச கட்டளை முழங்கிய இருண்ட இரவு அது. அந்த இரவில்தான் ஒரு தாய் பயம் அல்ல, நம்பிக்கையோடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அவனுக்குள் தேவனுடைய திட்டம் துடித்து கொண்டிருந்தது. 3 மாதங்கள் மறைக்கப்பட்டது அந்த குழந்தை. பின் கண்ணீரோடு ஆனால் விசுவாசத்தோடு நைல் நதியில் ஒரு கூடையில் வைத்து தன் பெற்ற குழந்தையை விட்டுவிட்டாள். மனித கண்களுக்கு அது கைவிடுதல் போல தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு அது அவனை அவருடைய கரங்களில் ஒப்படைத்த நேரங்கள். அங்கே பாருங்கள், அரசன் மகளின் கைகளில் அந்த குழந்தை. கொல்லப்பட வேண்டியவன் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான். அடிமைகளை விடுவிக்க வந்தவன் அடிமைப்படுத்தியவர்களின் அரண்மனையில் பயிற்சி பெறுகிறான். அவனுக்கு பெயர் வைத்தார்கள் மோசே. நீரிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவனுக்கு மோசே என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் உண்மையில் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேசத்தை எடுக்கப் போகும் மனிதன் என்று அவர்களுக்கு அறியாமல் இருந்தார்கள். அன்பர்களே, மோசேயின் பிறப்பு சொல்லும் செய்தி என்ன? தேவனுடைய திட்டத்தை எந்த அரச கட்டளையும் தடுக்க முடியாது. நீ இருண்ட காலத்தில் பிறந்தாலும் நீ வெளிச்சத்தை கொண்டு வரவே பிறந்திருக்கலாம். இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விபத்தல்ல, நீங்கள் தாமதமல்ல, நீங்கள் தேவனுடைய நேரத்தில் பிறந்த ஒரு நோக்கமுள்ள மனிதர்கள். நோக்கமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.